இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் விஜயின் அடுத்த கட்ட அதிரடி. தேவக அமைச்சரவையில் இடம்பெறப்போவது யார் யார்? துறைகள் ஒதுக்கீடு மற்றும் அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து இன்று ஆளுநருடன் முக்கிய ஆலோசனை. எடப்பாடி பழனிசாமியின் மாஸ்டர் பிளான். கொறடா உத்தரவை மீறிய 25 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி இன்று ஆளுநரிடம் அதிரடி மனு. பிளவுபடும் அதிமுகவால் பரபரப்பு. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு புதிய அரசியல் சூழல் தற்போது நிலவி வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்றுடன் ஒரு வாரம் நிறைவடைகிறது. 9 அமைச்சர்களுடன் புதிய அரசு பதவியேற்ற போதிலும் இதுவரை எந்த ஒரு அமைச்சருக்கும் அதிகாரப்பூர்வமாக துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. துறைகள் ஒதுக்கப்படாத காரணத்தினால் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு முக்கிய திட்டங்களின் கோப்புகள், அதாவது அரசு ஃபைல்கள் அனைத்தும் அமைச்சர்களின் கையெழுத்திற்காக காத்திருப்பில் வைக்கப்பட்டுள்ளன. மக்கள் பணிகளை வேகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் புதிய அரசு உள்ளது. இதன் காரணமாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று தமிழக பொறுப்பு ஆளுநர் ஆர்லேக்கர் அவர்களை நேரில் சந்தித்து பேச வாய்ப்புள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்திப்பின் போது அமைச்சர்களுக்கான துறை ஒதுக்கீடு பட்டியல் மற்றும் அமைச்சரவை மேலும் விரிவாக்கம் செய்வது குறித்த இறுதி பட்டியல் ஆளுநரிடம் வழங்கப்பட்டு ஒப்புதல் பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 4 நாட்களுக்குள் புதிய அமைச்சரவைக்கான துறை ஒதுக்கீடும் புதிய நபர்களை அமைச்சரவையில் இணைப்பதற்கான விரிவாக்க பணிகளும் முழுமையாக நிறைவடையும் என்று மூத்த அரசு அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனால் தேவக அமைச்சரவையில் யார் யாருக்கு எந்தெந்த முக்கிய துறைகள் கிடைக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடையே பெரும் பேசும் பொருளாக மாறியுள்ளது. மறுபுறம் தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவிற்குள் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பூசல் மற்றும் பிளவு தற்போதைய அரசியல் களத்தை மேலும் சூடாக்கியுள்ளது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக பிரிந்துள்ளதாக தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியும், சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் தலைமையில் மற்றொரு அணியும் செயல்பட்டு வருவதாக அரசியல் வட்டாரங்கள் முணுமுணுக்கின்றன. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இரு தரப்பிற்கும் இடையே கடுமையான மோதல் போக்கு நிலவி வருகிறது. இந்த சூழ்நிலையில் சட்டப்பேரவையில் கொறடா உத்தரவை மீறி தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுகவின் 25 எம்எல்ஏக்களையும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்ய எடப்பாடி பழனிசாமி தரப்பு தீவிரமாக இறங்கியுள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே சபாநாயகரிடம் புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அடுத்த கட்டமாக இன்று சென்னை வந்துள்ள பொறுப்பு ஆளுநரை சந்தித்து முறையிட இபிஎஸ் தரப்பு திட்டமிட்டுள்ளது. இதன் முன்னோட்டமாக சென்னை அடையாற்றில் உள்ள பசுமை வழிச்சாலை இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது ஆதரவு எம்எல்ஏக்கள் மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் உட்கட்சி விவகாரங்கள் மற்றும் சட்ட ரீதியான அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்த விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் புதிய மாவட்ட செயலாளர்கள் தொய்வில்லாமல் கட்சி பணிகளை ஆற்ற வேண்டும் எனவும் இபிஎஸ் உத்தரவிட்டுள்ளார். பொறுப்பு ஆளுநர் ஆர்லேக்கர் அவர்கள் நாளை மீண்டும் கேரளா செல்லவிருக்கும் நிலையில் அதற்கு முன்பாக இன்று ஒரே நாளில் முதலமைச்சர் விஜயின் அமைச்சரவை விரிவாக்க நகர்வும் எடப்பாடி பழனிசாமி தகுதி நீக்க மனு விவகாரமும் அரங்கேற வாய்ப்புள்ளதால் கோட்டை வட்டாரமே பரபரப்பில் சூழ்ந்துள்ளது. தொடர்ந்து வரும் அரசியல் திருப்பங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.